தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. நிலை தடுமாறும் ட்ரம்ப், மீண்டும் ஈரானுடன் பேச்சுவார்த்தை. ரஷ்ய விளையாட்டு மைதானத்தில் உக்ரைன் பயங்கர தாக்குதல், சிறுமி பலி, பலர் படுகாயம். ட்ரம்பின் பொய்யை அம்பலப்படுத்திய ஈரான், எந்தவொரு தாக்குதலுக்கும் தயார் என அறிவிப்பு. வெளிநாடொன்றில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதல், 14 பேர் படுகொலை, பலர் காயம். இந்தோனேசியாவில் நடுக்கடலில் பற்றி எரிந்த பயணிகள் படகு, 5 பேர் பலி, 41 பேர் மாயம். முடக்கப்பட்டுள்ள ஹோர்முஸ் நீரிணை, ஈரானின் முக்கிய அறிவிப்பு. மனைவியை கொன்று வீடியோ எடுத்து மாமனார் மாமியாருக்கு அனுப்பிய கணவர், இறுதியில் நடந்த சம்பவம். தொடர்பென விரிவான செய்திகள். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்று திங்கட்கிழமை மீண்டும் தொடங்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரான் மீதான பெரும் தாக்குதலை ரத்து செய்வதாக கூறியதை தொடர்ந்து அவரின் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், தாக்குதல் உருவாவதை அவர்கள் கண்டதால் அதன் தீவிரத்தை அவர்கள் அறிந்திருந்தனர். இப்போது நாங்கள் அவர்களுடன் பேச்சுவார்த்தையின் வடிவில் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அது நாளை மதியம் தொடங்குகிறது. என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று கூறியுள்ளார். சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் போன்ற நட்பு நாடுகளும் ஈரானும் திட்டமிடப்பட்ட தாக்குதலை ரத்து செய்யுமாறு தன்னிடம் கேட்டுக்கொண்டதாக ட்ரம்ப் முன்னதாக தெரிவித்திருந்தார். எனினும் திட்டமிடப்பட்ட தாக்குதல்களை நிறுத்துமாறு ட்ரம்பிடம் தாங்கள் கோரிக்கை விடுக்கவில்லை என ஈரானிய அரசு ஊடகங்கள் மறுத்துள்ளன. ஈரானின் அரையரசு செய்தி நிறுவனம் முட்டாள் ட்ரம்புக்கு சக்தி தீர்ந்துவிட்டதென விமர்சித்து பதிவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய எல்லை பகுதியான பெல்கோரோடில் உள்ள விளையாட்டு மைதானம் ஒன்றில் நடத்தப்பட்ட உக்ரைனிய ட்ரோன் தாக்குதலில் ஒரு சிறுமி உயிரிழந்ததுடன் 2 காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இச்சம்பவத்தை உயர்மட்ட ரஷ்ய அதிகாரி ஒருவர் மனிதாபிமானமற்ற பயங்கரவாத செயல் என கண்டித்துள்ளார். உக்ரைனிய எல்லைக்கு அருகிலுள்ள பிரின்செவ்காம் கிராமத்தில் உள்ள விளையாட்டு மைதானத்தை ஒட்டிய பகுதியில் இந்த ட்ரோன் தாக்கியதாக கூறப்படுகிறது. அதில் படுகாயமடைந்த 13 வயது சிறுமியை மருத்துவ குழுவினரால் காப்பாற்ற முடியாமல் போனதாகவும் 7 மற்றும் 9 வயதுடைய மேலும் 2 சிறுமிகள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. விளையாட்டு மைதானத்திற்கு அருகே நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் கீவ் ஆட்சியின் மற்றொரு மனிதாபிமானமற்ற பயங்கரவாத செயல் என்று ரஷ்ய அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு உக்ரைன் பாதுகாப்பு அமைச்சகத்திடமிருந்து இந்த பதிலும் இதுவரை கிடைக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. புதிய தாக்குதல்களை தவிர்க்குமாறு அமெரிக்காவை ஈரான் கேட்டுக்கொண்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ள கூற்றை ஈரான் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு அமெரிக்கா தயாராகியுள்ளதாகவும் புதிய தாக்குதல்களை தவிர்க்குமாறும் ஈரானும் பிற மத்திய கிழக்கு நாடுகளும் தன்னிடம் கேட்டுக்கொண்டதாகவும் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஈரானுடன் எட்டப்பட்ட உடன்பாட்டின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்தோடு ஹார்முஸ் நீரிணையை உடனடியாகவும் முழுமையாகவும் திறந்து அணுசக்தி தொடர்பான அச்சுறுத்தல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நோக்கிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தனது ட்ருத் சோசியல் சமூக ஊடக பதிவிலும் அவர் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் ட்ரம்பின் இந்த கூற்றை மறுத்துள்ள ஈரான், அமெரிக்கா தனது தாக்குதல்களை தொடரும் வரை ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டே இருக்கும் என்றும் ட்ரம்ப் கூறியது மற்றொரு பொய்யே தவிர வேறொன்றும் இல்லை என தெரிவித்துள்ளது. அதன்படி ஈரானிய ஆயுதப்படைகள் உயர் எச்சரிக்கை நிலையில் உள்ளதாகவும் எந்தவொரு தாக்குதல் சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ள நிலையில் தற்போதைய சூழலில் வணிக கப்பல்கள் இதன் வழியே கடந்து செல்வதற்கு ஈரானிடம் அனுமதி பெற்று போக்குவரத்து கட்டணத்தையும் செலுத்த வேண்டிய நிலை காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் ஸ்வாட் பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு காவல் நிலையத்திற்கு வெளியே நடந்த தற்கொலை தாக்குதலில் சுமார் 14 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வன்முறை அதிகரிப்பிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த கூட்டத்தை இலக்கு வைத்தே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
காவல் நிலையத்தின் நுழைவாயிலுக்கு அருகே காவல்துறையினர் அவரை சோதிக்க முயன்றபோது சந்தேக நபர் தனது வெடிபொருட்களை வெடிக்க செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்து சோதனையை முடக்கிவிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதேவேளை சம்பவத்தில் காயமடைந்த 22 பேர் அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து அவர்களில் பலர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேசியாவில் கடலில் பயணித்துக் கொண்டிருந்த பயணியர் படகு திடீரென தீ விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த படகு 271 பயணிகளுடன் பயணித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் விபத்தில் 5 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 41 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் தெரிய வருகையில் இந்தோனேசியாவின் 2வது பெரிய நகரமான கிழக்கு ஜாவாவில் உள்ள சுராபாயாவிலிருந்து தெற்கு சுலாவிசியில் உள்ள மக்காசர் நோக்கி சென்று கொண்டிருந்த போதே மடுரா தீவுக்கு அருகே கப்பல் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த தீ விபத்து குறித்து கப்பலில் மாலுமி உடனடி தகவலை வழங்கியதாக இந்தோனேசியாவின் தேசிய தேடுதல் மற்றும் மீட்பு முகமை தெரிவித்துள்ளது. காணாமல் போன 41 பேரை கண்டறியும் பணியில் இந்தோனேசிய மீட்புக் குழுவினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிய கப்பல் வழித்தடம் தொடர்பாக ஓமானுடன் ஈரான் எட்டியுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஹார்மோஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் என்பதை குறிக்காது என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஸ்மாயில் பாஹாயி அறிவித்துள்ளார். நீரிணையை நிர்வகிப்பதற்கான பரஸ்பர வழிமுறை குறித்து ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் ஓமானுடனான புதிய வழித்தடம் தொடர்பான புரிந்துணர்வு ஹார்மோஸ் நீரிணை திறக்கப்படுவதற்கோ அல்லது தொடர்ந்து மூடப்பட்டிருப்பதற்கோ தொடர்பற்றது என்று பாஹாயி குறிப்பிட்டுள்ளார். இந்த ஒப்பந்தத்தை ஒரு தேவையான நிபந்தனை மட்டுமே என விவரித்துள்ள அவர் குறித்த விவகாரத்திற்கு இது ஒரு தீர்வாக மாறாது என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை மீறியதும் ஈரான் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகையுமே நீரிணை மூடப்பட்டதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டியுள்ள அவர் அதனை மீண்டும் திறப்பதென்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு விடயம் என்றும் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டம் பேலூர் தாலுகாவிற்கு உட்பட்ட கேசகோடு கிராமத்தை சேர்ந்த 2 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் மனைவியை கொன்று கணவர் தற்கொலை செய்து வீடியோ எடுத்து மாமனார் மாமியாருக்கு அனுப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த சில நாட்களாக மனைவியின் நடத்தையில் கணவனுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனால் அவர்கள் 2 பேருக்கும் இடையே கடந்த சில நாட்களாகவே வாக்குவாதம் ஏற்பட்டு குடும்ப தகராறு ஆனது. இந்த நிலையில் சம்பவத்தன்று மனைவியுடன் காரில் புறப்பட்ட கணவர் வழியிலேயே மனைவியுடன் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பின்னர் அவரை காரில் வைத்து கொலை செய்தார். கொலை செய்வதை வீடியோ எடுத்ததாக கூறப்படுகிறது. பின்னர் கேசகோடு கிராமத்திற்கு சென்ற ரகு தனது மாமனார் மாமியார் மற்றும் உறவினர்களுக்கு செல்போனில் வீடியோ அழைப்பு மூலம் தொடர்பு கொண்டு மனைவியை கொன்றுவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் கொலை வீடியோவையும் அவர்களுக்கு அனுப்பினார். தானும் தற்கொலை செய்து கொள்வதாக கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் ரகுவை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தனர். ஆனால் அவர் அழைப்பு எடுத்து பேசவில்லை. இதையடுத்து கேசகோடு கிராமத்தின் எல்லையில் சாலையோரத்தில் இருந்த மரத்தில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையில் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு வீடியோ அழைப்பில் பேசியது தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.